Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி வரைக்கும் அவங்க இப்போ ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க வலசர்பாக்கம் ரோட்டில். ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து ஜிக்ஜாக்கான ஒரு ரோடு, ரெண்டாவது வந்து பயங்கர டிராஃபிக் உள்ள ஒரு ரோடு. இப்போ ஃபுல் டிராஃபிக்கில் தான் மேடம் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேடமோட 4th டே ஆஃப் ட்ரைனிங் இன்னைக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. முன்னாடியோட மூவ்மெண்ட்டை பார்த்து இங்கேருந்து பிரேக்கில் டச் பண்ணிக்கணும். முன்னாடி இருக்கிற மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பிஃபோராகவே நீங்கள் வந்து ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்மூத்னஸ் கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஏன்னா பின்னாடி இருந்து வரவங்க உங்களை டிபெண்ட் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் இல்லாமல் ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகே ஸ்லோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து ரொம்ப க்ளோஸாக ட்ரைவ் பண்ணாதீங்க, நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கோங்க. இந்த மாதிரி சடனாக பிரேக் அடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கேப் வேணும் ஸ்லோ பண்ணுறதுக்கு. ஸ்லோ அவ்வளோதான், கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக கிளச்சு. ஸோ இந்த ரோட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த சும்மா ஒரு ஜோக்குக்கு சொல்லாமல் நிறைய பேர் சொல்கிற விஷயமும் அதுதான். 4 பக்கமும் பார்க்கணும். பார்த்தீங்களா எப்படி பறந்தார், 4 பக்கமும் நம்ம பார்த்து ஒரு ஃபோக்கஸ்டாகவே இருக்கணும். அதாவது ஒரு கன் எடுத்து யாரையா குறி வச்சு அடிச்சிங்கன்னா எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாகவே இருக்கணும். ஏன்னா ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோன்னா, லெஃப்ட்லேருந்து நிறைய பேர் சிக்சாக்னு உள்ளே வருவாங்க, கொஞ்சம் மிடில்லே வந்துடுங்க. இவங்க எல்லோரும் ரைட் திரும்ப போகிறாங்க, யூ டர்ன் பண்ண போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க, நம்ம நேராக போக போகிறோம், லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க லைட்டாக, செகண்ட் கியர் போட்டுங்க. ஓகே, அப்படியே போய்க்கோங்க ஸ்ட்ரைட்டாக. எப்படி மேம் இருக்குது இந்த டிராஃபிக்கில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு? உங்களுக்கு எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? 4th டே ஆல்மோஸ்ட் வந்து நேற்றுமே நல்ல டிராஃபிக்லலாம் ஓட்டினோம். நியூட்ரல் ஃப்ளோ ஸ்லோ விட்டுருங்க அதான் 4 பக்கமும் நியூட்ரல் ஃப்ளோ. இந்த நியூட்ரல் ஃப்ளோங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கீர் வண்டியில் ஓட்டும் போது. ஸோ நியூட்ரல் ஃப்ளோ அகெயின். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு. ஃபுல் டிராஃபிக்கில் தான் மேடம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல கண்ட்ரோல் வந்துருக்கு அவங்களுக்கு, ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மூத்னஸ் கொண்டு வரணும் மேம். நீங்கள் அந்த பிக்கப் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் அப்படியே மெதுவாக என்ன சொல்லுவாங்க, அந்த நடந்து போனால் எப்படி இருக்கும் ஸ்மூத்தாக அப்படி கொண்டு வரணும். போய் கேட் வாக் அது பேர். பூனை நடக்கும்போது தெரியுமா பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. ஸ்லோலி எஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. அவர் போட்ட விடுங்க. அவர் வந்து ஏற்கனவே ரொம்ப பயங்கர கேட் வாக் தான் அவர் சொன்ன மாதிரி பண்ணுங்கிறாரு. ஸ்லோவாக ஓகே. இந்த ரோட்டில் பொறுத்த வரைக்கும் இருங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஓகே, கிளச் கண்ட்ரோல். இருங்க, பஸ்ஸு ரைட் திரும்புறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே போயிடலாம். போயிடுங்க, இப்போ போயிடுங்க ஸ்லோவாக. ஓகே, அவ்வளோதான். செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸேஷனோட உட்காந்துக்கலாம் மேடம். சில இடத்துலலாம் வந்து நம்ம கீர் பண்ணணுமா, என்ன பண்ணுவோம், ஆக்சிடென்ட் பண்ணணும், அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். சில இடத்துல வந்து வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த இடத்துலலாம் நியூட்ரல் ஃப்ளோ தான் உங்களுக்கு. ரெண்டாவது ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே லைனு ரோடோட சென்டரில் நீங்கள் ஓட்டணும். அப்போ என்ன ஆகும்னா யாருக்குமே நீங்கள் டிஸ்டர்பன்ஸே கொடுக்க மாட்டீங்க. ரைட்டில் போகிறவங்க ரைட்டில் போயிடுவாங்க, லெஃப்ட்டில் திரும்புகிறவங்க லெஃப்ட்டு திரும்பிப்பாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கிறதுனால நடுவுலேயே போயிட்டே இருக்கணும். சைடில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதேமாதிரி தேர்ட் கியர்லேயே வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நியூட்ரல் பண்ணுங்கள், செகண்ட் கியருக்கு மட்டும் வந்துடாதீங்க. பேக் டு ஃபார்ம். ஏன்னா நியூட்ரல் எதுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா, கொஞ்சம் வண்டி ஸ்லோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்டுக்கு வரணும். அந்த கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செகண்டுக்கு வரதுனால என்ன ஆகுதுன்னா வண்டி கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஸோ அதை நியூட்ரலில் கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க, ஒன்றுமே ஆகாது, தப்பே இல்லை. அப்படியே பாருங்கள், ஒன்றும் ஆகலை பாருங்கள். கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அப்படியே தாடு போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நியூட்ரலே ஓடி நிற்கட்டும். ஏன்னா ரெட்டு வந்துருச்சு, எப்படின்னு எடுத்து தான் போகிறீங்க. இங்கேருந்து ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், ஸ்டெப் பிரேக் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக. அந்த நியூட்ரல் ஃப்ளோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஸ்டெப் பிரேக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும் நீங்கள். அதாவது ஃபைனலாக வண்டி நிற்கும் போது என்ன ஆகணும்னா, உருண்டு பம்பரை பார்த்தீங்கன்னா உருண்டு லாஸ்ட்டில் அப்படியே தலையாட்டி கீழே விழும் பாருங்க. அந்த மாதிரி மெதுவாக போய் நீங்கள் நிற்கணும். அப்போ என்ன ஆகும், பின்னாடி வரவங்களுக்கு
கிளியராக தெரியும். ஓகே, ஸ்டெப் பிரேக் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க, நிற்க போகிறாங்க, அவங்க பின்னாடி நம்ம போக வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னு. பாருங்க, இவர் நியூட்ரல் ஃப்ளோவில் இல்லை, ஒரு கியரில் இருந்ததுனால வண்டி ஜம்ப் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃப்ளோ. ஆமாம், ஒரு ஜம்பில். ஏன்னா மேபி அந்த வண்டியில் பின்னாடி இது கண்ட்ரோல்ஸும் அதிகமாக இல்லை, தடுப்பு சவர் எதுவும் இல்லை. ஸ்லோவாக போய்க்கோங்க, லெஃப்ட் அவங்க லைட்டாக. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு நியூட்ரல் ஃப்ளோவாக சொல்லிக் கொடுக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருந்தா அப்போ கரெக்டாக ஓட்டியிருப்பார். நியூட்ரலில் வைக்காமல் கியரில் வச்சுட்டாரு, கிளச்சை வேகமாக விட்டார், அதான் ஜம்ப் ஆகுது வண்டி. ஸ்லோவாக போய்ங்க. பெரியவர் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அலோவ் பண்ணிடணும். ஏன்னா பெரியவர் வந்து எங்கே வேணாலும் அவரோடது. ஆமாம், ரோட்டுக்கு சொந்தக்காரர் வராரு அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் நீங்கள் இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பராகிடும். சூப்பர் மேடம், எக்ஸலண்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நல்ல கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, டியூன் பண்ணிக்கோங்க. டியூன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்மூத்னஸ் இன்னும் சூப்பராக வந்துடும். இன்னும் ரொம்ப கேஷுவலாக அப்படியே ஓகே உட்காருங்க எங்கே போனோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஓட்டுவீங்க. சூப்பராக, அவ்வளோதான். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேடம் 4th டே ஆஃப் ட்ரைனிங்கில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீக் டிராஃபிக், அதாவது இந்த மாதிரி டிராஃபிக்கில் என்கிட்ட எந்த விதமான கண்ட்ரோல் இல்லை. மேடம் வந்து என்னை ஜாலியாக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, நான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ அது மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் வந்து ஃபுல் டிரைவிங் ஸ்டில் அவங்க ஐ திங்க் செகண்ட் டேலேருந்தே அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு நாள் தான் மெயினாக வந்து அவங்களுக்கு க்ரௌண்ட் ட்ரைனிங் கொடுத்தேன். செகண்ட் டே வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தேன். செகண்ட் ஹாஃப்லேருந்தே ஓட்ட வச்சுட்டேன் அவங்கள. ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் ஓட்டிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்டில் எப்போ காரில் உட்காந்தாலும் அவங்க தான் டிரைவர் சீட்டில் உட்காருவாங்க. நான் வந்து பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருப்பேன். அவங்க வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களால நல்லா பார்க்க முடியும் இந்த இடத்துல. இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஹாப்பியாக கூலாக என்ஜாய் பண்ணி ஓட்டணும், நிறைய விஷயங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் கூலாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல லெஃப்ட் டர்ன் பண்ணிக்கோங்க மேடம், இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. கோயம்பேடு ரோடு ஸ்லோ பண்ணி மெதுவாக போய்க்கோங்க. பி கூல் ஆல்வேஸ் ஹாப்பி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் பிரேக்கை வந்து ஸ்மூத்தாக யூஸ் பண்ணணும். வெரி குட். இந்த மாதிரி இப்போ கரெக்டாக பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கேப் நல்லா இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டே நிறுத்திக்கோங்க, க்ளோஸாக போகாமல். ஏன்னா டூ வீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு கட் அடிச்சுலாம் போவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அதனால் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிடணும். போயிட்டு வாங்க சார், பார்த்து பத்திரமா, ஹெல்மெட் போட்டுக்கிறீங்களான்னு கேட்டுருங்க. அதேமாரி 4 வீலரை பொறுத்த வரைக்கும் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி 2 வீலரில் ஹெல்மெட் போட்டு அந்த லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட் போட்டு நிறைய பேர் லாக் போட மாட்டீங்க. லாக் போடலைன்னா வந்து ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போகிறது நல்லது. ஸோ ஹெல்மெட் போடுறதுக்கு முக்கியத்துவம் வந்து அந்த லாக்கு போடுறது. 2 வீலரில் நிறைய பேர் வந்து ஃபோன் பேசுவாங்க. அதை பாருங்கள், ஒரு ஃபோனில் பேசுங்க. ஹெல்மெட்டில் வந்து ஃபோனை சொருகி வச்சுட்டு அதில் வந்து பேசிக்கினே போகிறதுனால என்ன ஆகிடும்னா அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் ஏதாவது சொல்லுவார், இவர் தலையாட்டிக்கினே உள்ளே வந்துடுவார். ஓகே, இதை வந்துனுங்கிறேங்கன்னு. இங்கே வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு காரோ பஸ்ஸோ லாரியோ போகும்போது லைட்டாக தட்டிட்டாலும் அப்படியே ஒரு ஜம்ப் ஆகி கீழே வந்துடுவார். தயவுசெய்து 4 வீலராக இருந்தாலும் சரி 2 வீலராக இருந்தாலும் சரி ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அது வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு பயப்பட வேண்டாம். உங்களோட உயிருக்கு வந்து ஆபத்து அதிகம். ஸோ அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மெயினாக வந்து ஒரு பிகினர் லெவலில் இருந்து கற்றுக்கிட்டு இப்போ தான் வந்து மெயின் ரோட்டில் ஓட்டுறாங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஹார்ன் அதிகமாக அடிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கனால அவங்க ஓட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூலாக போய்க்கலாம். நீங்கள் ஹார்ன் அடிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ஓட்டுறதுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு டென்ஷன் ஆகிறது, பேனிக் ஆகிறது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுற அந்த அவசரத்தினால தான் அவங்க டென்ஷன் ஆவாங்க. ஸோ அதனால் கூலாக ட்ரைவ் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. மோஸ்ட்லி வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ஸ்லோ ட்ரைவ் சேஃப். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்லோவாக போங்க, ஒன்றும் அவசரம். அந்த மாதிரி இடத்துல ஸ்லோவாக போய்க்கோங்க. ஏன்னா ஆட்டோ கார் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சும்மா தலையை எங்கே இப்படி சும்மா அவர் கை வலிக்குதுன்னு இப்படி தூக்கினா கூட நிப்பாட்டிடுவார். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேர்ட் கியர்ல கொஞ்சம் கண்ட்ரோல் நம்ம வேணும். வண்டிக்கு அது வாட்டுக்கு போயிடும். ஸோ
கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பராகிடும். மேடம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது மேனுவல் வெஹிக்கிள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து நியூட்ரல் ஃப்ளோ பண்ணுறதும் சரி, கீர் மாற்றுறதுக்கும் சரி, இது எல்லாமே வந்து பக்காவாக வர ஆரம்பிச்சிருக்கு. மறுபடி நியூட்ரல் ஃப்ளோவிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. அதாவது வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது 2 விஷயம் பார்க்கணும். நமக்கு சிக்னல் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். போகும்போது நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்றதை நீங்கள் திங்க் பண்ணுறது இன்னொரு பக்கம். அதாவது எப்போ வேணால் வருவாங்க, அதுதான் உங்களோட தாட்டில் இருக்கணும். போகிறதுக்கு போட்டுக்கோங்க. ஸோ பக்காவாக வந்து என்ஜாய் பண்ணி போடுங்க மேடம். 40க்கு மேலே போயிருக்கு பாருங்கள். போடுங்க, நியூட்ரல் பண்ணிக்கலாம். போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே நேராக போடுங்க. அதோ பாருங்கள், அப்படியே பின்னாடி அப்படியே பின்னாடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பின்னாடி போட்டிங்க. அப்படியே பின்னாடி. ஆமாம், நியூட்ரல் ஃப்ளோ. அவ்வளோதான் பாருங்கள், நியூட்ரல் ஃப்ளோ. ஸ்டெப் பிரேக்கு இங்கேருந்து ஸ்டெப் பிரேக் ஸ்மூத்தாக. அவ்வளோதான். இங்கேருந்து இன்னும் ஸ்மூத்தாக அப்படியே மெதுவாக ஒரு 2க்குனே போய் நிற்கணும். அப்படி சூப்பர். அவ்வளோதான். இவ்வளோ கேப்பு. இந்த மாதிரி நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனால உங்களுக்கே பாருங்கள் எவ்வளோ கூலாக இருக்குது பாருங்கள். இப்போது ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் டிரைவிங் தான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே கார் ட்ரைவ் பண்ணும்போது வந்து எப்போ நம்ம வந்து வேறு எங்கன்னா போகலாமா, லாங்கில் போகலாமாங்கிற தாட்லேயே இருக்கணும். கூட வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக ஃபேமிலி மெம்பர்ஸு நெக்ஸ்ட் வீக் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வித்தின் 5 to 10 minutes பின்னாடி இருக்கிறவங்க தூங்கிடணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் மேடம்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டில் சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட ட்ரைனிங் வந்து பக்காவாக உங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களால என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. எப்படி மேடம் டெய்லி நீங்கள் எடுத்துன்னு பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க பக்காவாக. அந்தளவுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். மெயின் ரோட்டில் இந்த வடபழனி ரோட்லலாம் ட்ரைவ் பண்ணுறது வந்து நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு கனவாக இருக்கும், ட்ரீமாக இருக்கும். கரெக்டு. ஸோ அதுதான் வந்து இருக்கும் எல்லாருக்குமே. அந்த கனவு வந்து நினைவாகிறது வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் மூலிமா உங்களுக்கு பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வியூவர்ஸ், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதேமாதிரி கீரை மாற்றுறதுக்கு ஒரு சிங்கிள் ஹேண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கு சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி லிமிட்டில் ஸ்டீரிங்க்கு 2 கையை பிடிச்சி ஓட்டணும் அப்படின்னா கீரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, நியூட்ரல் பண்ணுறதுக்கு, மறுபடியும் கீரை மாற்றுறதுக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நியூட்ரல் ஃப்ளோவில் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படியே போகலாம். ஓகே, அப்படியே தான் எடுக்கணும். அந்த நியூட்ரல் ஃப்ளோங்கிறது வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணணுன்றதை வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சிஸ்டமேட்டிக், அதாவது நான் சொல்லுவாங்களே அந்த மிஷின் மாதிரி வந்து நம்ம ரெடி ஆகிக்கணும். எங்கே கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும் நியூட்ரலில் போட்டு. அவ்வளோதான். நியூட்ரல் வந்து உங்களுக்கு இருக்கும்போது நியூட்ரல்ங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும் மேடம். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா ஒன்றுமே இல்லை வண்டி ஓட்டுறது அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி இந்த மாதிரி நல்ல ஸ்பீடில் இருக்கும்போது கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்லேயே இருந்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். ரெட் சிக்னல் இருக்கிறதுனால இங்கேருந்து நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுட்டு ஜீன்ஸ் 999 இங்கேருந்து நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கிட்டு அப்படியே லெஃப்ட்லேயே இருங்க. ஏன்னா பெரியவர் வந்திருக்காரு. ஸ்லோ பண்ணிக்கங்க. இங்கேருந்து நம்ம இன்னும் ஸ்மூத்தாக்குங்க. அப்படி வெரி குட். அப்படியே அந்த எப்படி நல்லா ஸ்பீடாக ஓடிட்டு இருக்க மிஷின் அப்படியே இப்படி ரிவர்ஸில் சுற்றினா அப்படி இருக்குமோ அதுதான் ஸ்லோ பண்ணுறது. அப்படியே ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள். வெரி குட். பக்காவாக இருக்கேன் மேடம். மெயின் ரோட்டில் டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி. அதுவும் வந்து கோயம்பேடு கிட்டே வந்திருக்கோம். ஸோ எப்படி ஓட்டிகிட்டு இருக்கீங்கிறத பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். கோயம்பேடில் பஸ் டிராஃபிக், அப்புறம் வந்துட்டு ஃபுல் கார் டிராஃபிக். ஓகே. அண்ட் இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக ஓட்டிகிட்டு இருக்காரு. நேற்று கூட இங்கே வரும்போது 2 தடவை கார் ஆஃப் ஆச்சு. ஓகே. கொஞ்சம் திணறி தான் உள்ள விட்டு எடுத்தாரு. சரி. என்னால நான் இன்னைக்கு இப்படி ஓட்ட முடியறது வந்துட்டு சம்திங் கமெண்டபிள். என்ன இவ்வளோ ரோட் ஃபியர் இருக்கிறவங்கள வந்துட்டு ஓட்ட வைக்கிறது வந்துட்டு அவங்களோட ட்ரைனிங் அண்ட் அவங்களுடைய கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட். இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு அது என்ன ஆகிடும்னா அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. அது நம்ம கற்றுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்லாம் இல்லை. அது அப்படியே நம்மளுக்கு பண்ண அது அப்படியே ஹேபிட் மாதிரி வந்துடும். நம்ம எந்த கியர் போடணுமோ நம்மளுக்கு வந்துடும் கையில். ஸோ வரது இந்த மாதிரி வந்துட்டு தட்ஸ் குட் ட்ரைனிங். ஸோ அதான் நீங்கள் வந்துட்டு டைமு, மணி அதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் லைஃப் ஸ்கில் தான். இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஃபார் லைஃப் யூ கோயிங் டு யூஸ் இட் ஃபார் another 60-70 இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ வந்துட்டு நல்லாவே 10 டேஸ்லாம் பார்த்து நீங்கள் ஜாபு அது இதெல்லாம் பார்த்து 10 டேஸில் நல்லா எவ்வளோ முடியுமோ கற்றுக்கோங்க. கற்றுட்டு ஸ்டார்ட் டிரைவிங்.
மேடம் சொல்கிற விஷயம் independent. கரெக்ட். மேடம் சொன்ன விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க வியூவர்ஸ். ரொம்ப ட்ரூவாகவும் ரொம்ப வேல்யூபிளான விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது லைஃப் டைம் ஸ்கில்லு. ஒரு டைம் நம்ம வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் நான் வந்து உங்கள் கூடயே இருக்க போகிறதில்ல. ஒன்ஸும் வந்து எல்லா ரூட்லேயும் நியூட்ரல் ஃப்ளோ அவர் காமிக்கிறாரு, இங்கே நிறுத்தணும். ஒன்ஸும் வந்து நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ரெண்டாவது வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். நிறைய வேல்யூபிளான டிப்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இங்கேயே வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயத்தெலாம் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்போம். அதுவும் மேடம் வந்து இன்னொரு லாங் ட்ரிப்பு வந்து கூப்பிட்டு போவோம். அந்த லாங் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட டிரைவிங் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் நல்லாவே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வித்தின் 6 டே வந்து ட்ரைனிங் முடிஞ்சுட்டு 7th டே ட்ரைனிங்கில் வந்து கிட்டத்தட்ட இது என்ன சொல்கிறது, திருச்சி வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க அந்த மேடம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். ஏன்னா 7 டேஸில் உங்களுக்கு ரோடோட சென்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கும், எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு கூட தெரியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் கொடுத்த ட்ரைனிங்கில் அவ்வளோ தைரியமாக வந்து கிட்டத்தட்ட திருச்சிக்கு 700 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மிகப்பெரிய நானே ஒரு சாதனையை படைத்த மாதிரி இருந்தது அவங்க ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தது. அதுதான் வந்து முக்கியம். இப்போ பாருங்கள், ரொம்ப கூலாக அவங்க டெய்லி ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. 2 நாளுக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து இப்போ தனியாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்ருக்க டிரைவர்ஸே வந்து என்னை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, 7 டேஸில் ஹைவேஸா திருச்சி போயிட்டு வந்துட்டியாமா, எப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதுக்கு ஒரே காரணம் நாங்கள் போட்ட எஃபர்ட் தான். எவ்வளோ தூரம் நாங்கள் எஃபர்ட் இறங்கி போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு என்னென்னலாம் உங்களுக்கு ஷார்ட்கட்டு, என்னென்னலாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுங்கிறத பார்த்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு. என்கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. ஸோ ஃபுல் கண்ட்ரோல் மேடம்கிட்ட தான் இருக்குது. எந்த அளவுக்கு கூலாக வந்து நான் உட்காந்துட்ருக்கேன், ஒரு டென்ஷன் இல்லாமல் கூலாக. அவங்களும் வந்து ரொம்ப கூலாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கே இந்த இடத்துல மேடம் சொன்ன மாதிரி நிறைய வாட்டி ஆஃப் ஆகும் வண்டி. டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடும். கிளச்சை வேகமாக விட்டுருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸில் கண்ட்ரோல் மிஸ் ஆகும். அது எல்லாமே நடக்கும். பட் ஆனால் வந்து மேடம் வந்து இது வரைக்கும் மோஸ்ட்லி ஆஃப் பண்ணதே இல்லை. ஆஃப் பண்ணதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஆஸ்யூஷுவல் இப்போ தான் கற்றுக்கிறவங்க அப்படிங்கும்போது அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இன்னும் அவங்க லேர்ன் பண்ணிக்க அது கூட உங்களுக்கு வராது. சூப்பர் வியூவர்ஸ், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் ஓட்டும்போது கூலாக எப்படி ஓட்டுறது, டென்ஷன் இல்லாமல் நம்ம வண்டி எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக வந்து மேனேஜ் பண்ணி மேடம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்திருக்கு. நல்லா டிராஃபிக்கில் இருக்காங்க. டிராஃபிக்கில் ஓட்டுறது வந்து எல்லாருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கும். ஐயோ இவ்வளோ டிராஃபிக்காக, எப்படி ஓட்டுறது, எந்த கியரில் இருக்கிறது அப்படிங்கிற டென்ஷன்லாம் இருக்கும். பட் ஆனால் டிராஃபிக்கில் ஓட்டுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா டிராஃபிக்கில் ஓட்டும்போது தான் நம்ம நிறைய விஷயத்த வந்து கற்றுக்க முடியும். இந்த கேப்பில் போக முடியுமா, போக முடியாதா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, சைடில் வரவங்க எங்கே இருக்காங்க, லெஃப்ட்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, நியூட்ரல் ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி ஃபஸ்ட்டு கீரை போட்டு அந்த கிளச்சோட கண்ட்ரோல் நல்லா வரும். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கிளச்சுக்கும் உங்களோட லெக்குக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோத் ஆகிடும். ஸோ எப்படி வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்டாப்பாக ட்ரைனிங் கொடுக்குறோம். மினிமம் வந்து 3 ஹவர்ஸாவது வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து கவர் ஆகிடும். அதுவும் இந்த மாதிரி டிராஃபிக் ரோட்டில். எஸ் மேடம் எவ்வளோ கூலாக ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஹாப்பியாக இருக்கீங்களா மேடம்? சூப்பர். ஸோ எக்ஸலண்ட் மூவ்மெண்ட்டு. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் கால் பண்ணுங்கள். 8678981111 இந்த நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கவலையே படாதீங்க. கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங். எஸ், தேங்க்யூ. ஸ்லோலி.